இந்த போலி ரேணுகா நம்ம மல்லிக்கிட்டேருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அந்த கடவுள் போட்ட சூழ்ச்சியில் கண்டிப்பாக தப்பிக்க முடியாதுன்றதுக்கு ரொம்பவே உதாரணமாக வரப்போகிற எபிசோடில் நம்ம மல்லிக்கிட்ட கையுங்காலமாக சிக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம மல்லியோட கண்ணீர் துளிக்கு இப்போ தாங்க பதில் தெரிய போகுது. ஒவ்வொரு பக்கமாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது ரேணுகா கிடையாது, சுடர். இவ ஏதோ ஒரு நாடகத்தை போட்டு தான் நம்ம குடும்பத்தை பிரிக்க வந்திருக்கா. இவளுடைய ஒட்டுமொத்த நோக்கத்தையும் நான் தெரியப்படுத்துகிறேன்னு நம்ம மல்லி படித்து சொன்னாங்க. ஆனால் மல்லியோட பேச்சு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு புழு பூச்சி கூட கேட்க கிடையாதுங்க. கண்ணீர் துளியோட கடவுள்கிட்ட வந்துட்டு வேண்டன நம்ம மல்லி இப்படி கடவுளாக பார்த்து நம்ம மல்லிக்கு சரியான பதிலடியை வந்துட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த போலி ரேணுகான்ற பேர் இருக்காலே சுடர் அவளுக்கும் ஒரு வழியை காமிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு மேலேயே இவளை விட்டு வைக்க முடியாது அப்படின்ற உண்மையிலையும் இவ வந்துட்டு இவ்வளோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் இந்த விஜய் இந்த ரேணுகா காலத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பேச்சை பேசுகிற. கண்டிப்பாக விஜய் மட்டும் இவ கழுத்தில் தாலி கட்டிட்டா இந்த குடும்பத்தவே சுக்குநூறு ஆக்கிடுவா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே நம்ம மல்லி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணால் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் வரப்போகிற எபிசோடில் இவளை அடித்து தரன்னு இழுத்துட்டு வந்து ரோட்டில் விட்டு நீ ரேணுகாவே கிடையாது, உண்மையிலேயே நீ யாருன்னு இப்போ சொல்லலை, போலீஸை கூப்பிட்டு உன்னை லட்டி தட்ட வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாங்க. இவளுக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இந்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழணும், அதுக்காக உண்மையை சொல்கிறத தவிர வேற வழியே கிடையாதுங்க. ஏன்னா போலீஸை கூப்பிட்டாவா கண்டிப்பாக இவளை பற்றியான உண்மை எல்லாமே தெரிய வரும். இவள் வந்துட்டு சுடர் தான், இவன் மேலே ஆல்ரெடி வந்துட்டு கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ரேணுகா நினச்சிட்டு இருக்கா. ஆனால் உண்மையிலேயே நம்ம மல்லி வந்துட்டு இவளை போட்டு வாங்கணும், இவக்கிட்டேருந்து எப்படியாச்சும் உண்மையை வர வைக்கணும். ஏன்னா இவளுக்காக நம்ம போட்ட ஆதாரங்கள் எல்லாமே வீணாக போச்சு. ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் அதை வந்துட்டு உடைச்சிட்றா. யாருக்கிட்டையும் வந்துட்டு இவ தான் சுடருன்னு நம்மளால் நிரூபிக்க முடியல. அதனால் நமக்கு இருக்கிறது ஒரே கடைசி வாய்ப்பு, இவளே வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லணும். நான் ரேணுகா கிடையாது, சுடர் தான், பணத்துக்காக தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் பணத்தை பார்த்ததுமே விஜய் கூட வாழணும், ஏன்னா கதிரேசன்கிட்ட கோடியாக பணம் இருக்குது, அந்த ஒரு பணத்துக்கு எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு அதிபதியாக இருக்குன்னாவா கண்டிப்பாக விஜய்க்கு பொண்டாட்டியாகவும் அதே சமயம் கதிரேசனுக்கு மகளாக இருந்தேன்னா அந்த ஒட்டுமொத்த சொத்தையும் நான் அனுபவிக்க போகிறேன். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு நாடகம்னு அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே வந்துட்டு நம்ம மல்லி இப்போ வர வைக்க போகிறாங்க. என்ன தான் வந்துட்டு இந்த போலி ரேணுகா நம்ம ரேணுகா மாதிரி நடித்தாடும் உண்மையான ரேணுகா ஆகிட முடியாதுல்ல. ஏன்னா நம்ம மல்லிக்கு முன்கூட்டியே வந்துட்டு கொஞ்ச நாளாகவே டவுட் இருந்துச்சுங்க. ஆனால் அந்த தண்ணிக்கான போடுற பையன் சுடர் அக்காவை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னதுமே அது எல்லாத்தையும் உண்மையில் போய் நம்ம மல்லி முடிவு பண்ணிட்டா. ஆனால் இருந்தாலும் சரியான ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் இவளை வந்துட்டு இவளை இந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் விஜய்கிட்டையும் சிக்க வைக்க முடியும்னு நம்ம மல்லி கனவு காணிருந்தா. ஆனால் அந்த கனவு எல்லாமே இப்போ வீணாக போச்சு. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் பார்த்தீங்களானவா இவளுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் எப்படியாச்சும் வந்துட்டு தெரியப்படுத்திடலான்னு ரொம்பவே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் இந்த இதெல்லாம் தப்பிக்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.